8 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய நல்ல வெயிட் கெயின் தரக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக சின்னதாக கட் பண்ண 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாங்க. உங்கள் குழந்தைக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரப்போ குக்கரில் மூடியை போட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 5 விசில் கழித்து பார்க்குறப்ப ரைஸ் நல்லா குக் ஆகிருக்குங்க. ரைஸ் சூடாக இருக்கிறப்பயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.